Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புட்டிங் ரெசிபி. இது பட்டர்ஸ்காட்ச் புட்டிங். ரொம்ப டெலிஷியஸ் சாஃப்ட் அண்ட் மவுத் மெல்ட்டிங் புட்டிங் ரெசிபின்னு சொல்லலாம். இதில் ப்ரலைன் பீசஸ் அப்புறமா பட்டர்ஸ்காட்ச் சாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சாப்பிடும்போது அப்படியே வாயில் கரைஞ்சிரும், அந்த அளவுக்கு டெலிஷியஸ் அண்டு மவுத் மெல்ட்டிங் புட்டிங். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வீட்டில் கெஸ்ட் யாராவது வந்தாலும் கூட நம்ம ஈஸியாக இந்த புட்டிங் ரெடி பண்ணிடலாம். இது செட் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு 3 to 4 hours ஆகும். இப்போ நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம புட்டிங் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். சைனா கிராஸ் அல்லது அகர் அகர் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லலாம். இது 17 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதில் 2 கப்பு வாட்டர் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற விடலாம். இந்த டைமில் நம்ம ப்ரலைன் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 1/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இதை ட்ரை பேனில் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுக்கணும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பேட்டில் யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இதில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இதில் இப்போ 1/3 கப் அளவு சாப்டு நட்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறேன். இந்த கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ் அல்லது பீனட்ஸ் நம்ம எது வேணாலுமே ஆட் பண்ணலாம். நட்ஸ் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஆல்ரெடி ஒரு டைல்ஸ் அல்லது ஒரு பட்டர் பேப்பரில் நம்ம ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதில் இமீடியட்டாக நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது இப்போ நான் கவுண்டர் டாப்பில் தான் ஆயில் க்ரீஸ் பண்ணி அதில் இந்த ப்ரலைன் பீசஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன். இது செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக சாப் பண்ணி எடுக்கலாம். இப்போ அதே பேனில் நான் ஒரு 1/2 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். இது பட்டர்ஸ்காட்ச் சாஸ் பண்ணுறதுக்காக. இதுவும் அதே மாதிரி நம்ம ஸ்பேட்டில் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் பேனை மட்டும் லைட்டாக சால்வ் பண்ணி கொடுக்கணும். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பேட்டில் இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணி கொடுக்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணலாம். அதோட 1/2 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி கொடுக்குறேன். விப்பிங் க்ரீமாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது ஃப்ரெஷ் க்ரீம் எது இருந்தாலுமே நம்ம ஆட் பண்ணலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம புட்டிங் பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு சாஸ் பேனில் நான் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதோட நம்ம 1/4 கப்பு சுகர் ப்ளஸ் 1/2 கப்பு மில்க் மேட் ஆட் பண்ணணும். மில்க் மேட் கையில் இருந்தால் ஆட் பண்ணால் போதும், இல்லாது ஸ்வீட்னஸுக்கு தேவையான அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணாலும் போதும். இதை சேர்த்துட்டு இதை பாயில் பண்ணணும். இது ஒரு பக்கம் பாயில் ஆகட்டும். இதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டவ்வில் மாற்றிட்டு நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்த சைனா கிராஸை மெல்ட் பண்ணி எடுக்கலாம். சைனா கிராஸ் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டவ் டாப்பில் வச்சா மில்க் நல்லா ஹாட்டாக இருக்குது. இது பாயில் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பட்டர்ஸ்காட்ச் சாஸ் இதில் ஆட் பண்ணி கொடுக்கணும். அந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸில் கொஞ்சம் நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். நம்ம டாப்பிங்காக ரிமைனிங் இருக்கிறத இந்த மில்கோடு சேர்த்து நம்ம பாயில் பண்ணணும். இந்த டைமில் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் இருந்தால் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம மில்க் மிக்சர் பாயில் ஆக ஆரம்பித்தாச்சு. இந்த டைமில் நம்ம மெல்ட் ஆகியிருந்த சைனா கிராஸையும் இதில் ஆட் பண்ணணும். அதையும் ஹாட்டாகவே நம்ம ஆட் பண்ணணும். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு பாயில் ஆனால் மட்டும் போதும். பாயில் ஆக ஆரம்பித்ததும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பார்த்தா தெரியும், இது நல்லா பாயில் ஆக தொடங்கிட்டு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் அரிச்சு எடுக்கலாம், அல்லது அப்படியே நம்ம புட்டிங் ட்ரேயில் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயினரில் அரிச்சு எடுத்திருக்கேன். இப்போ ப்ரலைன் பீசஸ் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்ததை மிக்ஸி ஜாரில் நான் க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம புட்டிங் செட் பண்ண வைக்கணும். அதுக்காக 2 புட்டிங் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா புட்டிங் மிக்சர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்த ப்ளைன் பீசஸ்லேருந்து ஒரு பாதி அளவு இதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரிமைனிங் நம்ம டாப்பிங்காக ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். அதை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 to 4 hours இது செட் ஆகணும்.
இப்போ ஆஃப்டர் 4 hours நான் இதை வந்து டிமோல்டு பண்ணி எடுக்கிறேன். இது ஈஸியாக டிமோல்ட் ஆயிரும். இது மேலே நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தா பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். கூடவே ப்ரலைன் பீசஸையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ கிளாஸ் மோல்டில் ரெடி ஆகிருக்கிற புட்டிங்கில் மேலே வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரலைன் பீசஸ் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு அது மேலே பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து ட்ரிசில் பண்ணி கொடுக்குறேன். நம்ம சர்வ் பண்ணும்போது பவுல்லையும் இந்த மாதிரி ப்ரலைன் பீசஸ் அண்டு பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சர்வ் பண்ணால் இன்னும் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது இந்த ப்ரலைன் பீசஸ் வந்து இடையிடையே நமக்கு ஒவ்வொரு பைட்டு கிடைக்கும்போது அதோட டேஸ்ட் அண்டு ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளேவரும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஈஸி ரெசிபி. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.